ஸோ உங்கள் ஒர்க் விஷயமா நீங்கள் ஜாலிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் அப்படின்னா லைக் உங்களுக்குன்னு ஒரு வேல்யூ கண்டிப்பாக க்ரியேட் ஆகும். ஏன்னா வந்துட்டு நீங்கள் ஓகே உங்கள் ஒர்க் விஷயமா நீங்கள் அடுத்தடுத்து ஒன்று பண்ணணும் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் க்ரோ ஆகிட்டே இருப்பீங்க. ஸோ அது உங்களுக்கு வந்து ஒரு அடிஷ்னல் வேல்யூ தான். ஓகே, ஸோ நீங்கள் அந்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கை கற்றுக்க லைக் நீங்கள் ஓனாகவும் ஏதாச்சும் ஒன்று அந்த ஒர்க் ரிலேட்டடாக நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். லைக் ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் எனிதிங், அது வந்து உங்கள் பர்சனல் சாய்ஸ். ஸோ இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மணியுமே நீங்கள் அதுலேருந்து நிறையா மேக் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்புறம் நீங்கள் கற்றுக்கிட்ட ஒர்க்கை உங்கள் ஜூனியர்ஸ்க்கு நீங்கள் சொல்லித்தரலாம். ஓகே, இப்போ நான் ஒரு 3 நாள் சொன்னேன் இல்லையா எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. அது ஒவ்வொருத்தங்களோட பர்சனல் சாய்ஸ் பொறுத்துமே நிறையா மாறும். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு 3-4 சொன்னேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொன்றுங்க, நான் ஒர்க்குன்னு சொன்னது என்ன ஒர்க் வேணால் இருக்கட்டும், அது லோ கிரேட் ஒர்க்ஸ் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. ஈவன் ஒரு கூட்டுற வேலையாக இருந்தால் கூட அது வந்து நல்லா அதில் ஒரு ஹாப்பியாக ஓகே இதில் நம்ம நல்லா பர்ஃபெக்டாக க்ளீனாக கூட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுங்கள்.